பும்ரா 4வது டெஸ்ட்ல விளையாடுவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இந்த சூழல்ல இந்திய அணிக்கு இன்னொரு அடி விழுந்திருக்குன்னே சொல்லலாம். நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் 2 மேட்சஸ்ல வந்து ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஆனா இப்போ அவருக்கு நீ இன்ஜுரி ஆயிருக்கு. அதனால அவர் ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இருந்து. அவர் கூடிய சீக்கிரம் இந்தியா திரும்ப போறாருன்னு பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா அண்ட் ஆகாஷ்தீப்க்கு அடுத்து இன்னொரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படின்னா நமக்கு இருக்கிறது ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான். ஆனா அவரும் இப்போ 4வது டெஸ்ட்க்கு அன்அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் பவுல் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் தம்ல வந்து அவருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இந்த சூழல்ல நிதிஷ்குமாருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டை பிசிசிஐ அறிவிச்சிட்டாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம AK-47 ஆமாங்க, அன்சுல் கம்போஜ் தான். அன்சுல் கம்போஜ் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியா ஏ சீரிஸ்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. கண்டிப்பா அன்சுல் கம்போஜ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த சமயத்துல டீம்ல அவர் செலக்ட் ஆகல. அப்படி இருக்கும்போது இப்போ 4th டெஸ்ட்கான டீம்ல அன்சுல் கம்போஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த போட்டியில அன்சுல் கம்போஜ் விளையாடுவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ்ல இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குல்தீப் யாதவுக்கு சான்ஸ் கிடைக்கவே இல்லை. நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றது என்னன்னா கண்டிப்பா குல்தீப் யாதவ் பிளேயிங் லெவல்ல இருக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ இந்திய அணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்தோம்னா 3 போட்டிகள் முடிவடைஞ்சிருக்கு. 2-1 இங்கிலாந்து தான் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ 4வது போட்டியில கண்டிப்பா இந்தியா வின் பண்ணாதான் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து கொஞ்சம் டஃபா மாறும். ஸோ என்ன நடக்க போகுது, இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் என்ன சேஞ்சஸ் பிளேயிங் லெவலில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.